தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து. இப்போ மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பண்டாரவடைங்கிற கிராமத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த விவசாயத்துக்காகனா முழுக்க வாழை விவசாயத்துக்காக இந்த சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 50 ஏக்கர் டு 60 ஏக்கர் இருக்கும். அந்த அளவுக்கு வாழை விவசாயம் பண்ணுறவங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7-8 சர்வீஸ் வந்து இபி சர்வீஸ் இருக்கு. அது இருந்தாலும் தண்ணி பத்தல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மேலும் வந்து ஒரு சோலார் பம்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதுக்கு முன்னாடி இவங்க பக்கத்துல நிறைய இடத்துல நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இவங்க வந்து கேட்டாங்க. அப்போ நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது சரி ஓகே ஒரு 5 HP சோலார் பம்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே போடலாம்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணணும். அப்போ பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா இவங்க ஏற்கனவே ஒரு போர்வெல் வந்து ஒரு 160 ஃபீட்ல வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து போர்வெல்ல ஈல்டு வந்து கம்மியாக இருந்துச்சு. போர்வெல் வந்து சரியாக போடலை. அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவுட்புட் எடுத்து கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் விளக்கமாக சொன்னோம், இது வந்து போர்வெல் தாங்க ஃபெயிலியரு அப்படின்னு சொன்ன ஒரு பாடு. அதுக்கப்புறம் அவங்க போர்வெல்லை மாற்றி வேற ஒரு இடத்துல ஒரு 55 அடிக்கு தான் கை போரா போட்டாங்க. ஏன்னா இந்த டெல்டா ஏரியானாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், தண்ணி நல்லா உள்ள ஏரியா. இதுக்கு பக்கத்துல உள்ள இடத்துலலாம் வந்து மேல் மோட்டரே, அதாவது சர்ஃபேஸ் மோட்டரே ஆயில் இன்ஜினே ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த போர்வெல் போட்டது வந்து இவங்க கொஞ்சம் தப்பா போட்டதுனால அந்த ஈல்டு வரல. அதுக்கப்புறம் 55 அடியில் அவங்க வந்து ஒரு கைபோர் ஒன்று போட்டாங்க. அதில் தான் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் திருப்ப மாற்றி வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா 55 அடி போர்வெல். இதில் வந்து நம்ம ஒரு 50 அடி தொங்கல் விட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP 20 மீட்டர் கிட்டு. இப்போ தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மோட்டர் வந்து முதல்ல ஆன் பண்ணுறோம். இப்போ அந்த டெலிவரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர் ஸ்டார்ட். இந்த சைட்டுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி இபி மோட்டர் ஓடுது, இது பாருங்க, இந்த அளவுக்கு எனக்கு சப்ளை வேணும், நீங்கள் 7.5 HP வேணாலும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் தான் வந்து இந்த ஏரியாவில் சர்ஃபேஸ் பம்பு தாங்க ஓடுது, அதனால 5 HP போகுதுங்க, நல்ல டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி 5 HP போட்டு கொடுத்தேன். அதுலேயே என்னால் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அதுக்கப்புறம் அவங்க நம்பலை. அதுக்கப்புறம் இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணி அவங்க கரெக்டாக போர்வெல்ல போட்ட ஒரு பாடு, இன்ஸ்டால் பண்ணி அதோட அவுட்புட்டை பார்த்த ஒரு பாடு தான் ஓகே, அங்கே ஓடுற எல்லா இபி பம்போட இது தண்ணி நல்லா அதிகமாக இருக்கு. அவங்களே வந்து இதை நல்லாவே பார்த்துட்டு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னதை விட ஓகே, அவங்க ஓடுற இபி பம்பை விட நல்லா அவுட்புட் இருக்கு, நல்லா 3 இன்ச்சு ஃபுல் டெலிவரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாங்க நான் திரும்ப நாங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சோலார் பம்பை ரெக்கமெண்ட் பண்ணி போகலாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குது, ஆற்றுல தண்ணி வர டைம் போக மீதி வந்து நல்லா விவசாயம் பண்ண முடியல, பக்கத்தில் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஏதாவது இஷ்யூல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நான் பூந்தோட்ட சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி அதிகமாக டெல்டாவில் வந்து ஜென்செட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே மாற்று யோசனமாக இந்த டெல்டா சோலார் பம்பை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி போகலாங்க. நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லபடியாகவே நான் செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி நான் டெல்டாவில் வந்து 1-2 இல்லைங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 1000 சர்வீஸ் வந்து பம்ப் வந்து பண்ணியிருக்கோம். 1000க்கு மேலேயே போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த உங்களுக்கு மற்ற பக்கத்தில் உள்ளவங்க யாராவது இந்த மாதிரி சோலார் பம்ப் போடணும், இல்லைங்க அப் டு 1 HP பார்த்தீங்கன்னா அப் டு 20 HP 25 HP வரைக்கும் வேணாலும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேல் பரப்பு மோட்டர்லேருந்து அப் டு 1000 அடி போர்வெல்லாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த சைட்டுக்கு ஏற்றாப்புல என்ன தேவை, என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் பக்கத்தில் உள்ள உறவினர்களுக்கு, இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு இபி கிடைக்கல, நான் ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி டீசல் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி ஜென்செட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்கள் சைட்டுக்கு என்ன தேவை, அதுக்கு ஏற்றாப்புல என்ன பம்பு, என்ன ஹெட்டு, என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி, எவ்வளோ அவுட்புட் இருக்கிற மாதிரி, எவ்வளோ மேக்ஸிமம் எங்களால் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். ஓகே நண்பர்களே, இது போல் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வயலுக்கும் நாங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.